ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களினுடைய வாக்குல ஒரு நேர்மை இருக்கும். அதே மாதிரி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரொம்ப விரைவாக நிறைவேற்றக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். நிறைய ரிஷபராசி என்பர்கள் பேச்சினால வருமானத்தை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்களினுடைய கவர்ச்சியான பேச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களினுடைய நடை உடை பாவனைகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வசீகரம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். இதனாலேயே இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு வருமானத்தை இந்த தொழில்களின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய பேர் ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கக்கூடியவர்கள், பெண்கள் ஃபேஷன் டிசைனர்லாவும் இருக்கிறதுக்கும், ஆண்கள் பாத்தீங்கன்னா அதை வடிவமைக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் தான் இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். நிறைய ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறை அப்படின்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தொலைதூரமா இருப்பாங்க. இவர்களுக்கு அதுல எல்லாம் பேக் எண்ட்ல இருந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் வேலை செய்யறது அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக விருப்பப்பட மாட்டாங்க. நிறைய ஒரு நாலேஜ் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கதை, திரைக்கதை, அந்த மாதிரியான கவிதை எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப நாட்டம் உடையவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். இவர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்டது இந்த பராபவ வருடம் அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நம்ம ஒரு ஸ்கோர் கொடுக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 85% அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்க போகுது. எந்தெந்த மாதிரியான இடத்துல எல்லாம் ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார். அவர் இந்த வருடத்துல விலக போறார். அதனால உங்களுக்கு முழுமையான அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக விலக போகுது. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழத்திருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா அவர்களால நீங்க கடன் பட்டிருக்கலாம். அந்த கடன்களை அடைக்க முடியாமல் உங்களுடைய வருமானம் பத்தாமல் இந்த மாதிரியாக சில விஷயங்கள்ல கடன் மேல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த குடும்பத்தார்கள் மூலமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்துல முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக இந்த வருடத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்ப பள்ளி பருவத்துல இருக்கிறீங்க, ஒரு கல்லூரி பருவத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் ஒரு ஏதோ ஒண்ணு சில விஷயங்களை நீங்க கேட்டுக்கிறது நல்லது. அவங்க மூலமாக அவங்களுடைய தாட் எப்படி இருக்கு, இந்த குரூப் எடுத்தா நல்லா இருக்குமா, இந்த குரூப் எடுத்தா நல்லா இருக்குமா, இல்ல இந்த இடத்துக்கு வேலைக்கு போனா நல்லா இருக்குமா அப்படின்றது, அவங்க நமக்கு வயசு சிறியவர்கள் தானே அப்படின்னு நினைத்து நீங்க அவர்கள் கிட்ட போகாம அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க கிரகித்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் சொந்தமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய ரிஷபராசி என்பவர்களினுடைய மனதுல நான் இதை சொல்லும் போது அவர்களினுடைய மனதுல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம், சொத்துக்கள் வாங்கினதுனால நாங்க நிறைய கடன் பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியாக அவர்களினுடைய மனதுல இருக்கும். ஏன்னா ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்ததுனால சொத்துக்கள் வாங்கணும்னு முதல் முறையாக ஆசைப்பட்டு அதனால கடன்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்கள் தான். இது எல்லாமே இந்த வருடத்துல கொஞ்சம் உங்களுக்கு இயல்பு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. கடனை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான சில முயற்சிகளை நீங்க இந்த வருடம் செய்யும் போது கண்டிப்பாக அதற்குண்டான நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் அரசாங்க துறையில பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அது எல்லாமே அவர்களுக்கு கடந்த காலத்துல கொஞ்சம் அந்த வேலை ரீதியாக சில சுமைகளை கொடுத்திருக்கும். வேலை ரீதியாக கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பாக இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன அவமானங்கள், தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள், இதெல்லாமே ஒரு பிளாக் மார்க். இவர்களை அதிகாரிகளாக போட்டோம் நம்ம, ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்ல பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்ததே ஒழிய குறையல அப்படின்ற மாதிரியாக இந்த
ரிஷபராசி அன்பர்கள் மீது அந்த உயர் அதிகாரின்ற ஒரு பொறுப்புல ஒரு பிளாக் மார்க் விளர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த வருடத்துலதான் உங்களுக்கு சரியாக போகுது. எப்பண்டா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற மாதிரியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்க தவறு செய்திருக்க மாட்டீங்க. நீங்க பொறுப்பு எடுத்ததுல இருந்து அந்த பிரச்சனைகள் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கும். யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க அதுக்கு பொறுப்பெடுத்து அதை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நீங்க வந்துட்டீங்க. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான சில வழக்குகள்ல இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருந்ததுனால விவாகரத்து வழக்குகள் அதிகமாகி இருந்திருக்கும் கடந்த காலத்துல. அந்த விவாகரத்து வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம். இதுல 2 பேரும் சேருவாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்விகள் இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு. விவாகரத்து வழக்குகள் போயிட்டு இருக்கு மேடம், ஆனா நாங்க சேரக்கூடிய மனநிலையில இல்ல, ஆனா எங்களுக்கு ஒரு சேர்க்கை கிடைக்குமா, இல்ல நாங்க ஒரு புதிதான வாழ்க்கையை தேடி பயணிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த விவாகரத்துகள் கண்டிப்பாக ஒரு துண்டிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பையும் புதிய ஒரு வாழ்க்கையை தொடர்வதற்குண்டான ஒரு அமைப்பையும் தான் இந்த பராபவரிடம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அதனால பழைய வாழ்க்கையை பத்தி நீங்க நினைச்சிட்டு உங்களுடைய புதிய வாழ்க்கையை வீணடிக்காமல் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. குடும்பம் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்கிறதுனால அதுல ரொம்ப கவனம் செலுத்துறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இந்த பராபவ வருடம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் காதல் போன்ற விஷயங்கள்ல இவர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் பெற்றோர்களின் சம்மதமும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல தவறாக திருமணம் செய்த நபர்கள் இந்த வருடத்துல அதற்குண்டான ஒரு தவறுகளை உணர்ந்து நீங்க உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த பராபவ வருடம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போது. தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள், தொழில் ரீதியான வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தொழில இருக்கக்கூடிய கடன்களும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள்ல திருமணம் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு திருமணத்திற்கு முயற்சி பண்ணும் போது ஏதோ ஒரு தடைகள் வருது. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். அதையெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். இவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் காதல் போன்ற விஷயங்கள்ல இவர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் பெற்றோர்களின் சம்மதமும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல தவறாக திருமணம் செய்த நபர்கள் இந்த வருடத்துல அதற்குண்டான ஒரு தவறுகளை உணர்ந்து நீங்க உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த பராபவ வருடம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போது. தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள், தொழில் ரீதியான வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தொழில இருக்கக்கூடிய கடன்களும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள்ல திருமணம் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு திருமணத்திற்கு முயற்சி பண்ணும் போது ஏதோ ஒரு தடைகள் வருது. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். அதையெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.